இது ஒரு தவறு. இது வயிற்றில் உள்ள கொழுப்பை இரட்டிப்பாக்குகிறது. இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு நான் இந்த சொற்பொழிவை வழங்குகிறேன். நண்பர்களே, இந்தியாவில் பலரின் உடல் சரியாக இருந்தாலும் வயிறு பெரிதாக இருக்கும் அல்லது வெளியே வரும். இது இயல்பாக அழகாக தெரியாது. நீங்கள் புகைப்படம் எடுக்கும்போது வயிற்றை உள்ளே இழுத்து புகைப்படம் எடுப்பீர்கள். இல்லையெனில் அது மோசமாக தெரிகிறது என்று நினைப்பார்கள். இந்த வயிற்றுக் கொழுப்புக்கு என்ன காரணம் என்பதை இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இது நேரடியாக உங்கள் வயிறு பெரிதாக இருந்தால் இதய நோய், நீரிழிவு, கொழுப்பு கல்லீரல், IBP மற்றும் ஹார்மோன் சமநிலையின்மையுடன் தொடர்புடையது. வயிற்றில் அதிக கொழுப்பு இருந்தால் தவறுகள் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முதல் தவறு, இரவில் தாமதமாகவும் கனமாகவும் உணவு உண்ணுவது. இரவு 11, 12 மணிக்கு உணவு உண்ணி உடனே தூங்குவது மிகவும் ஆபத்தானது. இரவில் எங்கள் மெட்டபாலிசம் மிகவும் மந்தமாக இருக்கும். உடல் குறைவாக வேலை செய்கிறது. நீங்கள் உண்ணும் கொழுப்பு சேமிக்கப்படுகிறது. இரவில் உடல் பழுது பார்க்கிறது, மீட்கிறது. கொழுப்பு எரிப்பு குறைவாக இருக்கும். நீங்கள் கனமான உணவு உண்டால் உடல் கொழுப்பை எரிக்காது, கொழுப்பை சேமிக்க தொடங்குகிறது. முதலில் வயிற்றில் சேமிக்கப்படுகிறது. வயிற்றுக் கொழுப்பு இன்சுலினை அதிகரிக்கிறது, இரத்த சர்க்கரை அதிகரிக்கிறது மற்றும் கட்டுப்படுத்த முடியாது. இது ஒரு பெரிய சிக்கல். இதனால் இரவில் உணவு உண்ணக்கூடாது. நல்ல தூக்க ஹார்மோன் பாதிக்கப்படுகிறது. மெலட்டோனின் ஹார்மோன் பாதிக்கப்படுகிறது. தூக்கத்தின் தரம் மோசமாகிறது. கார்டிசோல் ஹார்மோன் அதிகரிக்கிறது. அதிக கார்டிசோல் வயிற்றில கொழுப்பு அதிகரிக்கிறது. செரிமானமும் பலவீனமாகிறது. நீங்கள் இரவில் கனமான உணவு உண்டால், தாமதமாக உண்டால் அது வாயு, வீக்கம், கொழுப்பு கல்லீரல் ஏற்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் வயிற்றை குறைக்க விரும்பினால் இரவில் அரிசி, ரொட்டி மற்றும் கனமான காய்கறிகள், பிஸ்கட் உண்ண வேண்டாம். இனிப்புகள் சாப்பிடாதீர்கள். பால் சேர்த்த தேநீர் அதிகமாக குடிக்காதீர்கள். மொபைல் பார்க்கும்போது நாம் கொழுப்பை சாப்பிடுகிறோம் என்றால் அது மேலும் மோசமாக கருதப்படுகிறது. எனவே சரியானது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்யுங்கள். 78 மணிக்கு உணவு சாப்பிடுங்கள். விதி எண் 2, இரவு நேர உணவை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். சூப் குடிக்கவும், வேக வைத்த காய்கறிகளை சாப்பிடவும், தயிர் சாப்பிடவும், வறுத்த உணவுகளை தவிர்க்கவும். சிறிதளவு வறுத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதிகப்படியான கலோரி பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவது நல்லது. மேலும் நீங்கள் இதய நோயாளி அல்லாதவராக இருந்தால் இரவு நேர உணவுக்கு பிறகு சிறிது நடப்பதற்கான பழக்கத்தை உருவாக்குங்கள். இது சர்க்கரை கட்டுப்பாட்டில் உதவுகிறது மற்றும் கொழுப்பை செரிமானத்தில் மாற்றுகிறது. உடலின் கொழுப்பு சேமிப்பு குறைகிறது. எனவே நண்பர்களே, கடைசி விஷயமாக நான் சொல்ல விரும்புகிறேன், வயிற்றின் கொழுப்பு ஜிம்மில் அல்ல, இரவு நேர தட்டில் உருவாகிறது. இரவு நேர தட்டையை மிகவும் லேசாக வைத்து கொள்ள வேண்டும். அதனால் உங்கள் வயிறு குறைந்து கொண்டே இருக்கும். அதனுடன் நீங்கள் யூடியூபில் சென்று APS உடற்பயிற்சிகள் என்று தேடுங்கள். வயிற்று தசைகளை பருமனாக்கி வலிமையாக்குகிறது. அதனால் வயிற்றை உள்ளே தள்ளி வைக்கிறது. இந்த APS உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். நன்றி. என் பெயர் டாக்டர் விமல் சார்ஜர். உங்களுக்கு தெரியும், நான் ஆரோக்கியம் மற்றும் இதய நோய்களை எவ்வாறு தடுப்பது என்பதற்கான பல வீடியோக்களை உங்களுக்காக உருவாக்குகிறேன். மாற்றுவது எப்படி என்பதையும், நீங்கள் இதய நோயாளி அல்லாதவராக இருந்தாலும் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதய நோயை தடுப்பது பைபாஸ் அறுவை சிகிச்சை அல்லது பிளாஸ்டிக் என்று கூறப்படும் சிகிச்சை தேவையில்லை. நீங்கள் எங்கள் சிகிச்சையை பெறுவதன் மூலம் பைபாஸ் அறுவை சிகிச்சையை தவிர்க்கலாம். இதய குண்டலை தடுக்கலாம் மற்றும் தடைகளை மாற்றவும் முடியும். மிகவும் நன்றி.